சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என்னை பெற்றெடுத்த என்னுடைய தாய் தந்தருடைய ஆசீர்வாதத்தினாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற என்னுடைய சாய்நாதருடைய வாழ்த்துக்களாலும் உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாயி சொந்தங்களுக்கான பிரார்த்தனையை நான் வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே இன்றைய நல்ல நாளிலே உலகெங்கிலும் இருக்கிற தமிழர்களுக்கும் என்னுடைய சாயி சொந்தங்களுக்கும் நான் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாளிலே நாம் எல்லோரும் சாயி சச்சரித்திரத்தை படிப்போம். அவருடைய சரித்திரத்தை நாம் படித்தோமானால் நம்முடைய தரித்திரத்தை அவர் மாற்றுவார் என்பது நிச்சயம். ஆகவே அவருடைய சரித்திரத்தை நாம் படிக்க வேண்டும். அதுதான் எப்படி சீக்கியர்களுக்கு கிரந்தமோ, எப்படி இஸ்லாமியர்களுக்கு குரானோ, எப்படி கிறிஸ்தவர்களுக்கு பைபிளோ, அதுபோல சாயி சொந்தங்களான நமக்கு அனைவருக்கும் நம்முடைய சச்சரித்திரம் ஒரு திருத்தம் செய்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றி தரித்திரத்தை விலக்குகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக இந்த நல்ல நாளிலே நாம் அனைவருமே அவருடைய சரித்திரத்தை படிப்போம். அவர் சர்வ சக்தியுள்ள கடவுளாக அவரை காண்கிறோம். அவர் அதாவது முருகனாக பார்த்தால் அவர் முருகன், விஷ்ணுவாக பார்த்தால் அவர் விஷ்ணு, எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற அவர் எனக்கு எல்லா தெய்வங்களினுடைய பிரதிநிதியாக காட்சி அளிக்கிறார். ஆகவே தான் இன்றைய பொங்கல் திருநாளிலே அவரை நான் சூரியனாக பார்க்கிறேன், சூரிய கடவுளாக நான் பார்க்கிறேன். இந்த நல்ல நாளிலே நான் பலருக்கு பலருக்கு பலவிதமான தோஷ நிவர்த்திகளை, பரிகாரங்களை ரொம்பவும் லகுவாக சின்ன சின்ன பரிகாரங்களை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய சாயி சொந்தங்களுக்கு ஏதாவது துன்பங்கள் இருந்தால் நான் சின்ன சின்ன பரிகாரங்களாக நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அந்த வகையில் இன்றைக்கு அனைத்து பிரார்த்தனைகளையும், அதாவது அனைத்து பிரச்சனைகளுக்கும், எத்தனையோ பிரச்சனைகள் அனைத்திற்குமே அந்த ஒரு பரிகாரமாக நான் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். நான் விரும்புகிறேன். பிரிந்து இருப்பவர்கள் ஒன்று சேர, அடுத்தவர்களை, அதாவது உங்கள் ஆற்றலால் அடுத்தவர்களை கட்டி போட, ஒரே பெரிய முதலாளியாக இருப்பீங்க, உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க, உங்கள் பேச்சை அவங்க கேட்கணுமா? அதுக்கு உங்களுக்கு எனர்ஜி, சக்தி, அழகு, ஆற்றல், மகிழ்ச்சி, படிப்பது, கேட்பது, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா நீங்கள் இன்றைக்கி இந்த நல்ல ஒரு பொங்கல் திருநாளிலே ஆதித்ய ஹிருதயம் படியுங்கள். ஆதித்ய ஹிருதயம் படித்தோமானால், கேட்டோமானால் மிகவும் நல்ல ஒரு உயர்வு நமக்கு கிடைக்கும். பகவான் சாய்நாதருடைய பிம்பமாக சூரியனை பார்க்கிறேன், சூரியனுடைய பிம்பமாக நான் சாய்நாதரை பார்க்கிறேன். ஆகவே அவைகளை நீங்கள் பாருங்கள், அவைகளை கேளுங்கள், காது கொடுத்து கேளுங்கள், ஐம்புலனால் அதை அனுபவியுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சி கிட்டும். உலகம் முழுவதும் ஒரே சூரியன், ஒரே குடையின் கீழ் நாம், அவருடைய ஆட்சியின் கீழ் தான் நாம் இருக்கிறோம். உலகம் முழுவதும் ஒரே பாபா, அந்த பாபாவுடைய கீழ்தான் நாம் அடிபணிகிறோம், அவருக்கு தான் நாம் சரணாகதி அடைகிறோம். நம்முடைய சொல்லும் செயலும் எண்ணமும் எல்லாமாகவும் அவர் இருக்கிறார். ஆகவே நாம் இன்றைக்கு ஒரு பிரார்த்தனையை நாம் செய்தே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் தமிழர்களாகிய நாம் இன்றைக்கு ஒரு பிரார்த்தனையை நாம் செய்ய வேண்டும். அந்த பிரார்த்தனை என்னவென்று சொன்னால், சோழ வளநாடு சோறுடைத்து என்பது பழமொழி. உலகத்துக்கே அரிசியை அள்ளி கொடுத்து நல்ல விதமாக நமக்கெல்லாம் சோறு போட்டு கொண்டிருக்கிற அந்த சோழ வளநாடு இன்று சோறு இல்லாமல், திக்கில்லாமல் தவிக்கிறது. அவர்களுக்காக, அவர்களுடைய உயர்வுக்காக கண்டிப்பாக நல்ல விதமாக நல்ல சீதோஷ்ணத்தை இனி வரும் காலங்களிலே பாபா கொடுத்து அவர்
நம்முடைய மக்களை நல்ல விதமாக வழிநடத்தி இந்த சோழ வளநாடு மீண்டும் சோறுடைத்து என்கின்ற ஒரு நல்ல ஒரு உயர்வான ஒரு தகுதியை அடைய வேண்டும். உலகத்திற்கே மறுபடியும் அவர்கள் சோறிட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை நாம் செய்து கொள்ள வேண்டும். அதுபோல மற்ற பகுதிகளில் உலகெங்கிலும் இருக்கிற சாய்நாதருடைய சொந்தங்களுக்காக நாம் வாழ்த்தி தெரிவித்தே ஆக வேண்டும். அந்த சோழ வளநாடு நல்ல விதமாக இருப்பதற்காக உலகெங்கிலும் இருக்கிற அனைத்து தமிழர்களும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு தை மாதத்திற்காக ஒரு கவிதை, அதை நான் படிக்கிறேன். இந்த தை ஆரோக்கியத்தை, மனநலத்தை, தொய்வில்லா வளத்தை, ஆழ்கடல் சாந்தத்தை,